நிறைய வாட்டி நீங்க சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வருத்தமான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ சந்தோஷமா ரொம்ப தூரம் இந்த டோர்னமெண்ட் வர 20 வருஷம் போகும். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. லெட்ஸ் see. I'm hoping they'll reach the playoffs. Let's see. உங்க ஃபேவரட் டீம் ஆர்சிபியா? I love RCB also. நாங்க எங்க பேட்ச்ல ஒரு 70 பேர் 60-70 பேர் இருந்தோம். We became like one big group of college kids. புரியுது. Like there are like 40 பிளஸ்ல இருக்கிற வயசுல இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. வேற ஏஜ். ஆனா நாங்க எல்லாம் ஒரு கிளாஸ்ல இருக்கு. என்னோட 3 வருஷ காலேஜ் லைஃப்ல கூட நான் அவ்வளவு ஹாப்பியான ஒரு கிளாஸ்ல இருந்தேன். உண்மை. That place becomes my place. இங்க what is expected is 10 பேர் கிரிக்கெட் பார்க்குறாங்க. அந்த 10 பேர் கூட சேர்ந்து ஒருத்தன் பார்த்தா எப்படி இருக்கும்? அவன் தான் நான். The most love that I've received is for my cricket commentary. Out of all the work that I've done. All the jobs that you've done. இதுல நான் கலாய்க்கப்பட்டவனாக தெரியவேணும் அப்படின்ற ஒரு சில பேருக்கு அது நடந்திருக்கு. அது அந்த டைம்ல வந்து மூஞ்சி எரிக்கிடுவாங்க. பேசவே மாட்டாங்க, 2 நாள் பேசவே மாட்டாங்க. நான் ரொம்ப ரேண்டமா தெரியாம சொல்லியிருப்பேன், ஏதாவது சாதாரணமா தான் சொல்லியிருப்பேன். எல்லாரும் என்ன புகழறாங்க, ஆர்ஜே பாலாஜி அவன் இப்படி, அவன் பாரு அவன் ஹெல்ப் பண்றான், அவன் இப்படி பண்றான், அப்படி பண்றான், எல்லாமே எனக்கு அப்பா என்ன நம்ம தான்ப்பா உலகத்திலேயே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் செவிலே வச்சு பொலிச்சுன்னு வச்சோன்னா எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம புகழெல்லாம் இவ்வளவு க்ளோஸா போய் பாக்குறோம், அப்போ நம்மளை அது சந்தோஷம் கொடுக்குதுன்னா மாதிரி இதுவும் ஹர்ட் பண்ணுது. அப்போ இதுக்கு பக்கத்துலேயே போத்த அவ்வளோ தூரமாக இருக்கலாம். ஸோ ஐ திங்க் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு ரீசன் நான் ஒன்றும் இல்லை. ஐ திங்க் த என்டையர் ஸ்பேஸ் கேம் மீ தட் ஸ்பேஸ் டு டேக் தட். நீ ஓன் பண்ணிக்கோ, வா நம்மளாம் சேர்ந்து ஓடலாம். நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பெரிய ஆளணும்னா ஒரு 3 ஃபீல்டை தொடுன்னு சொல்லுவாங்க. அரசியல் சொல்லுவாங்க, கிரிக்கெட் சொல்லுவாங்க, சினிமா சொல்லுவாங்க. அந்த அரசியலையும் சினிமா வழியாக தொட்டாச்சு. எல்லைக்கு எல்லாம் சாரி எல்லைக்குன்ற பாருங்க. நீங்கள் யாரு விக்னேஷ் சிவனுக்கு அப்புறம் எல்லைக்கேவை பற்றி அதிகமாக யோசிச்சது நீங்கள் தாங்க. பிரதீப் ரங்கநாதனாக இருந்து கூட எனக்கு தெரியாது. ஆனால் சுதீர் ஸ்ரீனிவாசன் நேர்களே, விக்னேஷ் சிவன் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் காரை கிஃப்டாக கொடுங்க இவருக்கு. இவர் தான் இந்த படத்தை நிறைய யோசிக்கிறாரு. ஐ எம் ஹாப்பி யூ சேயிங் தட். உங்களுக்கு என்ன பார்த்து கொஞ்ச நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருதான்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த ஃபீல் வராதுக்கு காரணம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹேண்டில் பிஸியா வச்சுட்டு இருக்கு. கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கேன். நீங்க அந்த என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு பில்டப் ஒன்று பண்ணாங்க பாருங்க. ஒருத்தர் வராரு, அது யாருன்னா என்னோட 10 வருஷமான தாய் வீடு. ஸோ அதனால I was personally very happy to go back. நீங்க சாரி சூர்யா அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மாஸ் இன்ட்ரோவை தாண்டின ஒரு மாஸ் இன்ட்ரோ நினைக்கிறேன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு. ஆமா, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இட்ஸ் லைக் a very mutual happy relationship for the last almost close to a decade. ஸோ இந்த வாட்டி நான் 2 years கழிச்சு போறேன்னும் போது the merger has happened. ஸ்டார் டிஸ்னி ஹாட் ஸ்டாரா இருந்து ஜியோ ஹாட் ஸ்டாரா மாறிச்சு. நீங்களும் அதுல அந்த மாறினதுல ஃபுட்பால் பக்கம் தான் போயிட்டேன், ஐபிஎல்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் அப்புறம் இப்போ தான் நான் அங்கே போகிறேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ லிட்டில் ஸ்கெப்டிக்கல் எப்படி இது இருக்கும் அவங்க, ஏன்னா புது பீப்புள், ஈவன் தோ சம் பீப்புள் ஃப்ரம் த பாஸ்ட் ஆர் தேர், நிறைய புதுசாக வந்திருக்காங்க, 2 வருஷம் ஆச்சு, மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க. பட் டு மை சர்ப்ரைஸ் ஆர் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இட் இஸ் ரிசீவ்ட் ஸோ வெல் from the people who are working along with me to the people who are watching it. And personally I was very happy. நிறைய என்கிட்ட வந்து ஒரு எந்தூசியாசம் வந்து இருக்கும், டெய்லியே நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ அது வெளிக்காட்டுறதுக்கு எனக்கு கிரிக்கெட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்படி தான் இருந்தது, நான் பயங்கரமாக எனர்ஜியை போய் அங்கே கொடுப்பேன். அது எல்லாருக்கும் பிடிச்சது. அது பண்ணாமல் ஒரு 2 வருஷம் இருந்தது எனக்கே. ஐ மிஸ்ட் இட். ஓகே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் இன் கிரிக்கெட் காமெண்ட்ரி. ஸோ தட் ஐ சோஸ் as my first step to step out and say the world that இங்கே பாரு நான் வந்துட்டேன் அப்படின்றது. எப்படி இருந்தனோ அதே மாதிரி திரும்ப வந்து when you came back, நான் என்ன நினைச்சேன், நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பெரிய ஆளணும்னா ஒரு 3 ஃபீல்டை தொடுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அரசியல் சொல்லுவாங்க, கிரிக்கெட் சொல்லுவாங்க, சினிமா சொல்லுவாங்க. அதில் 2 தொட்டாச்சு. அந்த அரசியலையும் சினிமா வழியாக தொட்டாச்சு. எல்லைக்கு எல்லாம் சாரி எல்லைக்குன்ற பாருங்க. நீங்க யாரு விக்னேஷ் சிவனுக்கு அப்புறம் எல்லைக்கேவை பற்றி அதிகமாக யோசிச்சது நீங்கள் தாங்க. பிரதீப் ரங்கநாதனாக இருந்து கூட எனக்கு தெரியாது. ஆனால் சுதீர் ஸ்ரீனிவாசன் நேர்களே, விக்னேஷ் சிவன் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் காரை கிஃப்டாக கொடுங்க இவருக்கு. இவர் தான் இந்த படத்தை நிறைய யோசிக்கிறாரு. ஐ எம் ஹாப்பி யூ சேயிங் தட். ஸோ எல்கேஜியா நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த எனர்ஜி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, அது மறுபடியும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது கிரிக்கெட்டில் அப்படின்ட்டு. இப்போ நிறைய நேரத்தில் இல்லை இந்த காமெடி பாக்ஸ்குள்ளே போகும்போது என்ன ஆயிரும்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க கிரியேட் பண்ணுற ஒரு எனர்ஜி. ஆனால் உங்கள் எனர்ஜி வந்து யூ சீம் டு பி செட்டிங் த பார் ஃபார் தட் எனர்ஜி. வேர் அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னா, இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு மேட்ச் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஒரு விதத்தில் தள்ளப்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஹவு டு யூ மேக் ஷுர் தட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜிக்குள்ளே நான் அப்சார்ப் ஆகாமல், இதுதான் என்னுடைய எனர்ஜி, இது எந்த விதத்துலையுமே குறையாமல் ஐ எம் கோயிங் டு பி மை செல்ஃப் வித்தவுட் தி எஃபெக்ட் ஆஃப் வாட் எவர் இஸ் அரவுண்ட் மீ. இப்போ இது மாதிரி தான் நான் இருந்திருக்கேன் எப்போவுமே. நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு
பிஜி வந்து ஜேர்னலிசம் சேர்கிறதுக்காக நான் கோயம்புத்தூரில் ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணேன். பை ஏப்ரல் மே என்னோட காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட்டில் தான் அந்த பிஜி ஆரம்பிக்க போகுது. இதுக்கு நடுவில் ஐ வென்ட் டு ஒர்க் இன் ஆல்செக் அப்படின்னு ஒரு கால் சென்டர். ஆல்செக் டெக்னாலஜிஸ். வேளச்சேரி. வேளச்சேரி. உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் அங்கே வேலை செஞ்சுருக்கீங்களா? வாவ், ராக்கிங் ப்ரோ. வாவ், we are colleagues in multiple places. சூப்பர். ஸோ அந்த ஆல்செக்கில் போயிட்டு, ஸோ நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, ஒரு கால் சென்டர் எப்படி இருக்கும்? பயங்கர ஐஃபை ஹெப்பு. நான் ஆக்சுவலாக அங்கே வேலைக்கு போகல. என் ஃப்ரெண்டு ஒரு பையன், எட்டுன்னு ஒரு பையன், எட்டா வினோதா தெரியல, 2 பேர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில். ஸோ அதில் ஒருத்தன் வந்து அங்கே இன்டர்வியூ போனான். இன்டர்வியூக்கு காலையில் வந்து 10 o'clock எப்போ நான் ட்ராப் பண்ண போனேன். நான் போகும்போது எனக்கு சாயங்காலம் வரைக்கும் அவன் கூட சும்மா இருக்கணும். அதனால நானும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். சரி, சும்மா தானே போகிறேன், அட்டன் பண்ணலான்னு. ஒரு 100-150 பேர் இது செலக்ட் இருந்தாங்க. அதுலேருந்து they selected 2 people. I was selected. பாருங்க. என் ஃப்ரெண்டு செலக்ட் ஆகலை. பட் ஆனால் அவனுக்கு செம்ம காண்டு. அவங்க கூட சும்மா தான் போனேன். நான் வந்து வேலைக்கு என்ன செலக்ட் பண்ணியிருப்பாங்களா? இல்லை தெரில. அவன் 3வது ரவுண்டில் அவுட்டு. நான் 5வது ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணி தான். ஸோ அதனால் அந்த கோவம் வரல அவனுக்கு. ஸோ நான் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் சரி ஓகே, நான் இப்போ பிஜி சேர போகிறேன். அதுக்கு முன்னாடி மாதம் 12,000 ரூபாய் அதுக்கு சம்பளம். ஸோ சும்மா வந்து காலேஜ் போகும்போது லோனை கம்மி பண்ணிக்கலாம், அண்ட் என் கையிலையும் செலவுக்கு காசு இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நான் போனேன். ஒரு கால் சென்டர் எப்படி இருக்கும்? ஒரு அமெரிக்கன் கால் சென்டர். ஹலோ, ஐம் டெரிக் ஐசக் காலிங் இன் பே ஆஃப் வியூஸ் டைரக்ட் இன்டர்நெட் எல்லாம் பேஜஸ். ஃபேக் நேம் என்ன கொடுத்தாங்க? டெரிக் ஐசக். நான் தான் டெரிக் ஐசக். ஸோ என் ஃப்ரெண்டு டாரிக் ஐசக்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அதனால நான் டெரிக் ஐசக்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஆசையோட நியோ ஆண்டர்சன் அப்படின்னு நீங்க நியோ ஆண்டர்சன் அப்படின்னு கேட்டேன். அவங்க இது கேட்டாலே மேட்ரிக்ஸ் படம் ஹீரோ பேரை பொய் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க அப்பவே சினிமா இதுல தான் கேட்டீங்களா? நினைச்சு பாருங்க. ராக்கிங் இருந்திருக்கு உங்களுக்குள்ள அது எப்பவுமே. ஒத்துக்கல. ஸோ நான் இது போன உடனே அது பயங்கர ரிஜிடா இருந்தது. ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு இடம். எவ்ரிபடி வில் ஹாவ் அ ஜாம்பி மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல். தென் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கணும், காலையில் தூங்கி. ஸோ சோஷியல் லைஃபே இருக்காது. எல்லாருக்குமே சிகரெட் குடிச்சுனே இருப்போம் அந்த மாதிரி. அது தவிர வேறு எதுவுமே. நீங்கள் 10 பேர் சேர்ந்தால் குடிக்கணும், 2 பேர் சேர்ந்தால் குடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும். யாரும் வெளி உலகத்தோட தொடர்பு கட் ஆகிடும். பட் இது நான் 4 மாதம் இருந்தேன். 4 மாதத்தில் அந்த இடமே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சு. நான் மாற்றினேன்றதுலாம் எனக்கு ரியலைஸ் ஆகலை. பட் இட் பிகேம் அ ஹாப்பி பிளேஸ் வேர் நாங்கள் எங்கள் பேட்சில் ஒரு 70 பேர் 60-70 பேர் இருந்தோம். வி பிகேம் லைக் ஒன் பிக் குரூப் ஆஃப் காலேஜ் கிட்ஸ். புரியுது. லைக் தெர் ஆர் லைக் 40+ இருக்கிற வயசில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. வேறு ஏஜ். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு கிளாஸில் இருக்கிற என்னோட 3 வருஷ காலேஜ் லைஃப்பில் கூட நான் அவ்வளோ ஹாப்பியான ஒரு கிளாஸில் இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு இடம் ஆச்சு. அண்ட் இதே தான் என்னோட எஃப்எம் வேலையில் நடந்தது. இதே தான் இப்போ எனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் போகும்போது தட் பிளேஸ் பிகம்ஸ் மை பிளேஸ். அண்ட் இட் இஸ் நாட் இன் அ அரகண்ட் வே ஆர் ப்ராப்ளி. அந்த இடம் வந்து ஹாப்பியான இடமா மாறும். அந்த இடம் வந்து என்னோட இடமா மாறும். அது சில நேரத்தில் வந்து எனக்கு படத்தில் நடிக்கும்போது நடக்கலை. நான் வேறு ஒரு படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து என்னால் ஃபிட் பண்ண முடியல. அங்கே இருக்கிற எனர்ஜியோ, அங்கே இருக்கிற ஒரு இப்போ ஒரு சரியாக கூட பார்க்கப்படாது இல்லையா? இல்லை, அது எப்படின்னா, நான் இப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வராரு, பெரிய ஆக்டரோ பெரிய டேரக்டரோ அப்படின்னா, யார் வந்தாலுமே நீங்கள் வந்து அவர் யாராக இருந்தாலுமே நீங்கள் எழுந்து நின்று வணக்கம் வைக்கணும். அண்ட் கடைசியாக இருக்கிறவங்களை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க, அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணுவேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் 10 இடத்துக்கு போகும்போது எனக்கு அது பிடிக்காத மாதிரி. ஒன்று, எனக்கு நல்ல ரோல் வரலன்றதுனால நான் நடிக்கிறது நிறுத்தினேன். 2வது, எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அப்போ லெட் மீ கிரியேட் மை ஓன் ஸ்பேஸ் அப்படின்னு தான் நான் படம் எடுக்கிறதுக்கான ரீசன். ஸோ இப்போ என் படம் யூனிட்டில் ஐ சி ஆல் மை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். ஐம் டாக்கிங் அபவுட் ஜென்ரலி ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கூப்பிடக்கூடிய 1000 பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. they are all treated well, they are all respected well. If somebody is not respected, then it is addressed. ஸோ இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போகிறேன், இப்போ அந்த இடம் எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஸோ எனக்கு அது இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயும் எனக்கு லக்கிலி ஆல் மை கொலீக்ஸ் ஹவ் பீன் மெக்னானமஸ். be it the ex-cricketers or co-anchors, they were all like, இப்போ ஆர்கேன்னு ஒருத்தர் ஒரு ஆங்கர் இருந்தார். அவர் வந்து இப்போ he works with CSK. ஸோ he just ஒரு வெட்ரன், ஒரு 20 வருஷமாக டெலிவிஷன் ஷோஸ்லாம் பண்ண. இப்போது நான் போகும்போதே அவர் ஆல்ரெடி ஒரு 15 வருஷம் ஆங்கராக இருந்திருக்கார். ஸோ திஸ் மேன் was very happily welcoming me to the team, Star Sports team, where he never tried to make fun of me saying இவனுக்கு என்ன தெரியுன்றது இல்லை. அதே நேரத்தில் he embraced me, like he said, அப்பா ஆர்ஜே சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு he never tried to ape me also. ஓ இவன் காமெடியாக பண்ணுறானா, அப்போ நானும் காமெடியாக. ஸோ he started holding his place with the same confidence and excellence that gave me my space இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு. அதாவது எல்லாருமே ஆர்ஜே பாலாஜி மாதிரி பேசினா அந்த இடமே நல்லா இருக்காது. ஸோ அவங்களோட இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க.
அண்ட் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு ரீசன் நான் ஒன்றும் இல்லை. ஐ திங்க் த என்டையர் ஸ்பேஸ் கேம் மீ தட் ஸ்பேஸ் டு டேக் தட். நீ ஓன் பண்ணிக்கோ, வா நம்மளாம் சேர்ந்து ஓடலாம். பரவாயில்ல, இத்தனை நாள் நீங்கள் கத்துன கத்துக்கு குரல்லாம் இன்னும் க்ளீனாக தான் இருக்குது. நடுவில் போயிடுச்சு கொஞ்சம் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இது யூஸ் பண்ணுங்க, சுடு தண்ணி குடிங்க, அதில் தேன் விடுங்க. சில பேர் பவுடர்லாம் எதோ எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு என்றைக்குமே பெருசாக நான் எல்லாமே பண்ணுவேன். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். த்ரோட்டோ ஒர்க் ஆகுது, அதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தோணுது. அதாவது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மஞ்சப்பொடி, மிளகுத்தூள், அப்புறம் தேன், இஞ்சி, அப்புறம் வந்து சுக்கு, இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொதிக்க பாலில் எடுத்து கொடுப்பாங்க. சரியாவில் இன்னும் வருஷம் அப்போ தான் டாக்டர் சொல்ல, என் புண்ணாயிடுச்சு அவன். அது என்ன நீ ஊறுகாய் போட்டு வச்சிருக்க அந்த இடத்துல. ஸோ ஓவர் டூ பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஐ டேக் ஆல் த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். லைக் சினிமாவில் இருக்கோம் அப்படின்னா வி ஷுட் லுக் குட், டீசென்ட், பேசுகிறோம், அதனால நம்ம வாய்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பேசிக் திங்ஸ் தட் ஐ டூ எவ்ரி டே. சொல்லுங்கள், உங்கள் ஃபேவரட் டீம் ஆர்சிபியா? ஐ லவ் ஆர்சிபி ஆல்சோ. எனக்கு வந்து விராட் கோலி. இது என்ன சினிமாவில் விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமான்னு கேட்கும்போது ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி சிஎஸ்கே பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் சென்னை, தமிழ்நாடு. ஆனால் இது இல்லாமல் எனக்கு இவங்க 2 பேரையும் சீக்கிரமாக டீம் விட்டு தூக்கிட்டாங்க. இவங்க இன்னும் ஒரு 4-5 வருஷம் கிரிக்கெட் விளையாடி இருக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று இருக்கா? இஸ் தேர் ஃப்ரான்ச்சைஸ் யூ சப்போர்ட், ஆக்டிவாக பண்ணக்கூடிய அந்த மாதிரி இருக்கா? apart from CSK, I like the teams that are underdogs. Like right now I want Punjab. CSK தான் சொல்லுங்க. இல்ல இது வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். அண்டர் டாக் வேற, அண்டர் பெர்ஃபார்மிங் வேற இல்ல. ஸோ பஞ்சாப் வந்து எனக்கு எப்படி தோணுன்னா, ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், கப்பும் வாங்கி கொடுத்துருக்கான் அவனுக்கு, அவனை கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டாலேருந்து சொன்னது என் மனசே இது. அப்புறம் போய் இந்த ஸ்ரேயஸ் வந்து ஒரு ஃபைனல்ஸுக்கு பஞ்சாப் கூட்டின்னு போயிட்டு இப்போ திருப்பி இந்த டீம் பார்க்கும்போது ஆஹா இந்த டீம் எப்படி இருக்குன்னு இருக்கு. ஸோ இந்த வாட்டி ஐ திங்க் அவர் உங்களை மாதிரி தான் நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நம்ம எனர்ஜியை சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் இவரே ஏதாவது சண்டை போட்டு வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன்னா யாருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது தெரியல. பட் எனக்கு பஞ்சாப் இந்த வாட்டி ஐ எம் ரூட்டிங் ஃபார் பஞ்சாப். நிறைய வாட்டி நீங்கள் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வருத்தமான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ சந்தோஷமா? ரொம்ப தூரம் இந்த டோர்னமெண்ட் வர 20 வருஷம் போகும். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. லெட்ஸ் see. I'm hoping they'll reach the playoffs. Let's see. Tell me this. இப்போ நீங்கள் எதை பயங்கரமாக பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுன்னா, இப்போ கமெண்ட்ரியும் ஒரு விதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இல்லையா? மக்களுக்காக எந்த இடத்துல கரெக்டாக ஃபில்டர் போடணுமோ அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் போட்டு, எந்த இடத்துல ஃபில்டர் இல்லாமல் நேச்சுரலாக இருக்குமோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு. பட் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் போலவே தோணலை அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு இயல்பாக நிஜமாவே வீட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஃபீலிங்கை தான் நிறைய மக்கள் கொடுக்குது. அதனால தான் பயங்கரமாக உங்கள் ஒர்க்கையும் ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். Do you see it as a performance, as a good performance on a certain level, or do you feel like no, I'm அங்கே போகிறேன், வாயில் வர்றதை நான் பேசுகிறேன்ற மாதிரி தான் பார்க்குறீங்க? வாயில் வர்றது நீங்கள் வந்து எதுலேயுமே பண்ண முடியாது. இப்போ இந்த இன்டர்வியூவில் இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு 4 பேப்பர் இருக்குல்ல, இது இல்லைன்னா இந்த இன்டர்வியூ வந்து இப்படி சவுண்ட் ஆகாது. மேபி இன்னும் பெட்டராக இருக்குமோ. ப்ராபப்ளி ஆன் அ ரேண்டம் டே இட் வில் பி தட். கரெக்ட். பட் if you're doing the same work over and over again, you need preparation. இப்போ நான் கமெண்ட்ரியில் என்னோட பாட்காஸ்ட் இருக்குது, நான் பச்சை சட்டைன்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிற ஆர்ஜே பாலாஜி இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஃப்ரம் த பர்சன் ஹூ இஸ் ஆன் காமெண்ட்ரி. இதில் நான் வந்து ரொம்ப சென்சிபிளாக நான் ஒரு மீட் அண்ட் கிரீட் வச்சேன். நான் வெளியிலேயே சொல்லலை, அதை வெளிலனா சோஷியல் மீடியாலாம் போடல. அந்த பாட்காஸ்ட்டில் மட்டும் இது மாதிரி இருக்குடா, நம்ம அந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்களுக்கு நான் 500 பேர்கிட்டே ரூம் புக் பண்ணால் 3500-4000 பேர் வராங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். நான் வெளில கூட சொல்ல. ஏன் வெளில சொல்லனா, அதே பாட்காஸ்ட் கேட்குறவங்க அண்ணா இதை வெளில சொல்லக்கூடாது, இது நம்மளுக்காக எக்ஸ்க்ளூசிவ். நாங்கள் இப்போது இது யார் அப்படின்னா, ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் மீ வெரி சீரியஸ்லி, வாட் எவர் ஐ சே தட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் டு தெம். அண்ட் ஐ எம் டாக்கிங், யூ ஆர் நாட் ஃபூலிங் அரவுண்ட். அங்கே நான் வந்து ஐ ஷோ அன் அதர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மை சைட். லைக் அதை நான் வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரியில் எடுத்துகிட்டு போய் நான் ஆர்ஜே பாலாஜி நான் செமையாக அங்கே பேசுவேன், நான் அதே மாதிரி இங்கே கொடுக்குறேன்னா, இங்கே இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ. இங்கே வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் 10 பேர் கிரிக்கெட் பார்க்குறாங்க, அந்த 10 பேர் கூட சேர்ந்து ஒருத்தன் பார்த்தா எப்படி இருக்கும், அவன் தான் நான். இப்போ நார்மலாக அந்த கமெண்டேட்டர் சொல்லுவாங்க, ஆர்ஜே பாலாஜி இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த ஷாட் எப்படி ஆடணும்னு. நான் கேட்குறேன், ஒரு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, 2 கோடி பேர் மேட்ச் பார்க்குறாங்க. எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ்? 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 1,99,00,000 பேர். ஸோ அவங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்வாங்க. 5000 பேர் கூட இருக்காது அந்த யங்ஸ்டர், 10,000 பேர் இருக்குமா? உண்மை. ஸோ மீதி இருக்கிறவங்களை நம்ம எப்போவுமே இக்னோர் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று, ஐ திங்க் இட்ஸ் கிரிக்கெட் வாஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் டு பி அ மேன் ஸ்போர்ட் இன் அ ஹவுஸ்.
வேற ஒருத்தன் வந்து ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறவனோ சின்ன பையனோ அந்த வீட்டில் ரிமோட்டை வச்சுட்டு மற்றவங்கலாம் வெறுப்பில் உட்காந்துருப்பாங்க. என்ன இவனே கிரிக்கெட். இப்போ வாட் ஹஸ் ஹேப்பன் இந்த லாஸ்ட் 10 years நாட் ஓன்லி இன் தமிழ் இன் பயங்கரமா போஜ்பூரி women have started watching ல. இட் ஹஸ் பிகம் அ ஃபேமிலி ஸ்போர்ட். நாட் பிகாஸ் இட் வாஸ் ஸ்போர்ட்டாக பயங்கரம், இது என்டர்டெய்னிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இப்போ அதை கொடுக்கறது தான் என் வேலைன்னும் போது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். What kind of preparation do you do? உங்களுக்கு நான் இப்போ ஏன்னா சில பேர் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு இந்த பிளேயர் வந்து பயங்கரமா அடிச்சான்னா அவனுக்குன்னு சில ஷவுட் அவுட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இல்லை அவனுக்கு எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ இந்தியா ஏதோ ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்சில் வந்து ஆமா. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து துபாயில் குண்டு போட்டாங்க, அன்றைக்கி தான் குண்டு போட்டிருக்காங்க. இப்போ அந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கும் போது எனக்கு வந்து அது நடக்கும்போதே எனக்கு தோணுது, நான் முடியும் போது வந்து கடுப்பாத்துறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் உலகம் ஃபுல்லாக எல்லாரும் சண்டை போட்டு அவ்வளோ விஷயம் வந்து நம்மளை வெறுப்பேற்ற இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில நொடி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நொடியை கொடுக்கறது தான் இந்த மாதிரி ஸ்போர்ட் வெற்றி எல்லாம் அப்படின்றது. அன்றைக்கி பாம்பு போட்டு இதுலேருந்து ஒரு ½ hourல இது ஜெயிக்கிறாங்களோ 1 hourல ஜெயிக்கிறாங்களோ அந்த பாம்பு போடுற விஷயம் தெரியும் போது எனக்கு இது இது மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதும் இருக்குது. நான் எழுதிட்டு போவேன், இப்போ இந்த மேட்ச்சில் இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் பிளே எல்லாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சாதான், இப்போ கிரிக்கெட் சினிமாலையும் சொல்லுவாங்க, யூ ஷுட் நோ த ரூல்ஸ் டு பிரேக் இட். ரைட். ஸோ யூ ஷுட் நோ த மேட்ச். அந்த மேட்ச்சில் யார் விளையாடுறா, இப்போ ப்ரூவிஸ் வருவானா, தோனிக்கு என்னாச்சு, இப்போ ஏன் இந்த இடத்துல டாஸ் வின் பண்ணி முதல்ல bowling போகணும், இதெல்லாம் நீங்கள் பேசினதே இல்லை. நான் பேச தேவையில்லை, என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியணும். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ எடுத்து இப்போ இன்னும் 15 ரன் அடிச்சா இவன் 7000 ரன் அடிச்சோம் அதெல்லாம் இல்லை. ஐ வில் ஹேவ் மை ஓன் ப்ரிப்பரேஷன், வாட் டு சே, வாட் நாட் டு சே. கூட இருக்கிறது யார், இது இந்த ரோஸ்டர்னு ஒன்று கொடுப்பாங்க, இன்னைக்கு எந்த ஓவர் யார் கூட பண்ணுறோன்னு. ஸோ அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷனு. ஸோ எவ்ரி லிட்டில் ஒர்க். இப்போ இந்த இன்டர்வியூக்கு வரேன்னா மைண்ட் அளவில் ஐ வில் ரைட் டவுன் திங்ஸ் ஆன் வாட் ஐ வாண்ட் டு சே. யூ மைட் ஆஸ்க் மீ எவ்ரி திங். பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னு கிடையாது. சிலதை நான் அவாய்ட் பண்ணலாம், சிலதுக்கு நான் வந்து பாலிஷ்டாக பேசலாம். ப்ராப்ளி இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் சுதர் இதெல்லாம் போடாதீங்கன்னு ஒரு 2 விஷயம் சொல்ல முடியும், 20 விஷயம் எப்படி சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி கீ. On a random given day, you can go unprepared and come out successfully. But every day, if you want to do the same thing well, you need to prepare. I prepare myself, like my mind, body, எல்லாமே ரெடியாக இருக்கணும். 4 மணி நேரம் சாயங்காலம் கற்ற போகிறேன்னா நான் பகல் ஃபுல்லாக யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன். நான் யார்கிட்டையும் I'll be in my own space. Because let me preserve that energy. Yeah, energy. I don't want to be in a random place on a night. ஃபுல்லாக ஜாலியாக பார்ட்டிலாம் பண்ணிட்டு காலைல 5 மணி 7 மணி ஷூட்டுக்கு என்னால் போக முடியாது. ஷூட் இருந்தேன்னா நான் 9 மணிக்கு தூங்குவேன். பிகாஸ் நான் காலையில் எழுந்துக்கும் போது ஐ வாண்ட் டு பி வித் 100% எனர்ஜி. நான் வந்து இப்போ கண்ணெல்லாம் பொங்க போனேன்னா ஒரு 200 பேர் நான் சொல்கிறத கேட்கறதுக்கு இருக்காங்க. ஸோ ஹவு டு ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் மை எனர்ஜி டு தெம். ஏதோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் 7 மணிக்கு எப்படி சவுண்ட் பண்ண முடியும்? நான் போகும்போது ஹாப்பியாக போகணும். அந்த ஹாப்பினஸ் நான் ஃபேக் பண்ண முடியாது. ஸோ ஐ ப்ரிப்பேர். அண்ட் நீங்கள் பாரபட்சம் பார்க்காம ஓரளவுக்கு எல்லாரையும் ஓட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அது யாரை வேணா நீங்கள் இருந்துட்டு போங்க, எவ்வளோ பெரிய ஆளானா நீங்கள் இருந்துட்டு போங்க. பட் மை திங் இஸ் அதுக்கான இடமும் அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜின்றது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கொடுக்கறதுல யாருக்கும் பெருசாக தயக்கம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டுனீங்கன்னா கூட ஒரு அவங்க லைம் லைட்டுக்குள்ளே வர்ற ஒரு இடமாகத்தான் அது இன்னைக்கு பார்க்கப்படுது. பட் இது உங்களுடைய ஏர்லி டேஸ்லேருந்து இது அப்படி தான் இருந்திருக்கா? வேறு நீங்கள் இப்போ ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் அப்படின்றதுல கிரிக்கெட்டர்ஸ் தான் பெரும்பாலாக இருப்பாங்க இல்லையா அந்த காமெண்ட்ரி ஸ்பேஸில். இப்போ அவங்க வந்து அதுக்குன்ற ஒரு 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 ரூல்ஸ் இருக்குது, ஒரு டிக்னிட்டி இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடியவங்களாக கூட இருக்கலாம். அண்ட் யூ ஆர் சம்படி ஹூ கீப்ஸ் பிரேக்கிங் தோஸ் ரூல்ஸ் ரைட் இன் சர்ச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். ஸோ தேவ் நெவர் ஹேட் அன் இஷ்யூ வித் யூ பீங் irreverent. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பத்ரின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ நான் அன்றைக்கி தான் நானும் அவரும் பேசியிருந்தோம். எனக்கும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்துக்கும் வி ஜஸ்ட் ஹிட் இட் ஆஃப் ரைட் அவே. ஸ்டார்டிங்லேயே வி வர் ஸோ குட். 2 பேருக்கும் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. எங்களுக்கு பிடிச்சிது. வி வேர் லைக் எனக்கு அவரை பிடிச்சது, அவருக்கு என்ன பிடிச்சது. அண்ட் பார்க்குறவங்களுக்கு ரேண்டம் மேட்னஸாக இருந்தது. சம்டைம்ஸ் டூ லவுட், அனாயிங், ஆல் தட். தட் பார்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். Because I told you, cricket was always considered to be one man sport at a house. And cricket பார்க்குறவங்க ரொம்ப தீவிரமாக பார்ப்பாங்க. 20 வருஷம் ஹர்ஷா போக்லே, ரிச்சி பர்னாட், நான்லாம் கிரிக்கெட்லாம் எப்படி பார்த்தேன், இன்றைக்கி இந்த ஆர்ஜே பாலாஜி வந்து அப்படின்ற ஒரு க்ரௌடுக்கு எப்பவுமே இது செட் ஆகாது. ஸோ அது இல்லாமல் ஒரு 90 பேர் புதுசாக வந்திருக்கான் பாருங்க, அவங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். அண்ட் உங்களுக்கு அந்த க்ரௌடோட அவமரியாதை பெருசாக வலிக்காது இல்லை? நான் இந்த இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அன்னைக்கு மேட்ச் முடிச்சுட்டு நான் அடுத்த நாளைக்கு சென்னை வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு 200 பேர் நான் வெளில வரத்துக்குள்ளே எல்லாம் சூப்பர் சார், நேற்று கலக்கிட்டீங்க, தெரிச்சிட்டிங்க சார் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து ஃபோட்டோ. நான் ஏதோ சிவம் டூபே மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு போகிறேன்.
சி இவ்வளோ லவ் எனக்கு கிடைக்கும் போது நான் அந்த 10 பியூரிஸ்ட் இருக்காங்கன்னா ஐ ரெஸ்பெக்ட் தேர் ஒப்பீனியன், பட் திஸ் இஸ் மை ஜாப். But you know what I love about what you're saying? I mean, we'll go back to what you were trying to say. Or maybe let's finish that and then we'll move on. ஸோ நான் யூ சேயிங் இப்போ அந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்துக்கு எனக்கு ஈஸி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சது. வித் ரெஸ்பெக்ட் டு பத்ரி இட் வாஸ் நாங்கள் வந்து வி ஒர்க்ட் திஸ் அவுட் லைக் இயர் ஆன் இயர் பண்ணி தான் நாங்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் பிடிக்கிற நான் என்ன கலாய்ச்சாலும் அவர் ரிசீவ் பண்ணுறதுனா அவர் பிடிச்சி ரிசீவ் பண்ணுறாரு. இதுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கவுண்டமணி செந்தில் நாங்களும் அதை பேசணும். ஸோ ஏன்னா இந்த காம்பினேஷனாக நான் அவரை கலாய்ப்பேன், அவர் அதை இன்னசென்ட்டாக நிறைய நேரத்தில் சில நேரத்தில் தெரிஞ்சே கூட ஈ வில் ரிசீவ் இட். ஸோ இது சில பேர் கூட ஒர்க் ஆகும், பட் எல்லாரோடையுமானா ஒர்க் ஆகாது. இப்போ எப்படி இந்த பியூரஸ்ட் இருக்காங்களோ பார்க்குறவங்களில் காமெண்டேட்டர்ஸ்லையும் இருப்பாங்க. அண்ட் ஆஸ் அ சேனலும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் டேலண்ட்டாகவும் நான் வந்து இதை வந்து என்னோட சேர்ந்து போடாதீங்க அப்படின்ற ரிக்வெஸ்ட்டோ இல்லை சேனல்லேருந்து இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே செட் ஆகாது அப்படின்றதுனால அவங்களும் அந்த முடிவுகளை எடுக்க முடியும். அந்த இது ஒரு காம்பினேஷன் தானே. இப்போ வந்து 2 பேர் இப்போ சூப்பர் சிங்கர்னா இப்போ மாக்காப்பா ஆனந்தோ இன்னொருத்தர் பண்ணுவாங்க. மாக்காப்பா ஆனந்துக்கு ஒருத்தருக்கு செட் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த சேனல் வந்து அவாய்ட் அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு காம்பினேஷன். எது ஒர்க் ஆகுது நானும் அபினவுக்கு வந்து செமையாக ஒர்க் ஆகும். இஸ் வெரி ஃபிளாம்பாயன்ட், இஸ் an extraordinary speaker. அவர் கிரிக்கெட்டும் செமையாக தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் கூட ஜாலியாக பேச முடியும். ஸோ இதெல்லாம் வந்து காம்பினேஷன் ஓவர் த பீரியட்ஸ் வி ஹவ் டெவலப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரிமெம்பர் விபி சந்திரசேகர் இஸ் நோ மோர், இஸ் an ex cricketer. டிஎன்பிஎல்ல ஒரு டீம் வச்சிருந்தாரு. அவர் இஸ் நோ மோர். he was the first person to tell star team I want to be paired with RJ Balaji. they asked why. he said இவன் கூட பேர் பண்ணாதான் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. I was astonished when he said that to in front of me. I said sir என்ன சார், ஏன்னா அப்போ எனக்கு கிரிக்கெட்டும் தெரியாது, அதாவது கமெண்ட்ரி பண்ணது கிடையாது, என்னை யார் கிரிக்கெட் இதில் பார்த்து கிடையாது. அவர் பிளேயர், அவர் தான் தோனியை ஸ்பாட் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எடுக்க வச்சார். he was the first person to tell pick Dhoni instead of all the other people. he was the one because he said this man will become your future. அதே மாதிரி சொல்லும்போது சார் என்ன சார் உனக்கு தெரியாது, நான் உன் கூட தான் பண்ணுவேன் சொல்லிட்டு I started my thing with him and then only it moved on to Krishnamachari Srikanth. So some people they really like to be paired with me and I am also fond of them, and some people I stay away, and that is good for the channel, that's good for people also. ஸோ யா அது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒர்க் பண்ணுறது சிலது. அண்ட் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்லாம் தானாக நடந்தது. நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து எங்கேயோ போயிட்டேன். இல்லை அங்கே தான் இருக்கு. அண்ட் தேர் ஏபிள் டு டேக் இட் ஆல்சோ. யா அதனால தான் அவங்க வந்துட்டு இதில் நான் கலாய்க்கப்பட்டவனாக தெரியவேணும் அப்படின்ற ஒரு சில பேருக்கு அது நடந்திருக்கு. அது அந்த டைமில் வந்து மூஞ்சியை இறக்கிடுவாங்க, பேசவே மாட்டாங்க, 2 நாள் பேசவே மாட்டாங்க. நான் ரொம்ப ரேண்டமாக தெரியாமல் சொல்லியிருப்பேன், ஏதாவது சாதாரணமாக தான் சொல்லியிருப்பேன். அவள் தான் மூஞ்சியை தூக்கி வச்சுப்பாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவேன், அவர் கோவமாக இருக்காரா, ஆமாம் அப்படின்வாங்க. அவர் 2 டேஸ்க்கு வந்து நானும் பேச மாட்டேன். 2 டேஸ் கழிச்சு நான் கலாய்ப்பேன், திருப்பி சிரிச்சிருவாங்க. பட் அதுக்கப்புறம் ஐ மேக் ஷுவர் தட் டசன்ட் ஹேப்பன் ஆன் ஏர் அகெயின். எய்தர் அந்த அவங்க கூட சேர்ந்து பேர் பண்ண மாட்டேன், இல்லை அந்த மாதிரி அவங்க கூட பேசுறதை நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். அண்ட் யா இட் ஹஸ் ஹேப்பன். எல்லா ஆஃபீஸ்லையுமே இருக்கும்ல, இது ஒரு நார்மல் ஆஃபீஸ். பட் so far I think the most love that I've received is for my cricket commentary. Out of all the work that I've done, all the jobs that you've done. See, my podcast is very special. Like that is deep. That love is very, very deep. When people share their intimate life secret to a random stranger, I feel என்னது நம்மள ஏன் இவ்வளோ நம்புறாங்கன்னு. பட் இங்கே இட் இஸ் மாஸ். த ஆடியன்ஸ் இஸ் மாஸ். தமிழில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு ஏதாவது ஒரு படம் சொல்லி அதை நான் நினச்சி பொன்னியின் செல்வன் நினைக்கிறேன். தியேட்டரில் போய் அதிகமாக பார்த்து 90 or 95 lakhs. இங்கே ரேண்டமாக ஒரு ரேண்டம் டியூஸ்டே ஈவினிங் சிஎஸ்கே மேட்ச் வில் கோ டு 1.5-2 crore people. ஸோ இது வந்து இந்த லவ் இஸ் மாஸ் ஹியூஜ். அதில் ஒரு 5% பிடிக்கல, பாகிஸ்தான் பிரசிடென்ட்டுக்கு பிடிக்கல, அமெரிக்காவில் ராணுவ தளபதிக்கு பிடிக்கலன்றது எனக்கு அவன் பிடிக்கல. ஓகே, அவங்க ஒப்பீனியன். அதான் நான் என்ன சொல்ல வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, யூ ஆர் நாட் நெசசரிலி ட்ரைங் டு வின் த லவ் ஆஃப் எவ்ரி ஒன். That's difficult. You can't win in Twitter, you can't win in today's age. ஆனா நிறைய பேருடைய ஒரு டெம்ப்டேஷன் ஒரு லெவலுக்கு மேல வரும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, I can think of so many examples of people. ஏன் இவங்க எனக்கு ஆதரவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏன் என்னை வெறுத்துக்கிட்டே இருக்காங்க, அதுவும் அவங்க வந்து ரொம்ப நுவான்ஸ்டான புத்திசாலிகளாக இந்த சமூகத்தினால பார்க்கப்படுறவங்க, அவங்க வந்து என்ன முட்டாளாக நினைக்கிறாங்க, நான் இந்த விளையாட்டையே கெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை என் மேலே குத்துறாங்க. அப்படின்னும் போது for many it might be a temptation to feel like I need to change my how style. how do I get there to win their love also? You can never do that. இன்னைக்கு நாளில் you can never win இந்த சோஷியல் மீடியா ஏஜில் ட்விட்டர்லேயோ இல்லை உங்களோட கருத்தை நீங்கள் பதிய வச்சு நீங்கள் நான் நல்ல வேணை நம்புங்க அப்படின்னு சொல்கிறது இங்கே நடக்காது. எனக்கு நடக்கவும் வேண்டாம். யூனோ ஆல் திஸ் ஹேப்பன் டு மீ when I was in my late 20s and early 30s.
எனக்கு அப்போவே இதெல்லாம் நடந்துருச்சு. சோஷியல் மீடியா வந்து அப்போவே எனக்கு எவ்வளோ எக்கச்சக்கமாக கொடுத்துருச்சு. ஐ ஒன்ட் சே சோஷியல் மீடியா வந்து ரொம்ப மோசம்லாம். ஐ டுக் எவ்ரிதிங் அவுட் ஆஃப் சோஷியல் மீடியா. ம். மை கிராஸ் டாக் வாஸ் வைரல் இன் 2010, 11 அந்த டைமில் 11ல். ம். ஸோ அப்போது இந்த வைதிஸ் கொலவெறியே என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு. ஸோ எனக்கு அந்த டைம்லேயே இது தெரிஞ்சனால நிறைய புகழ் வரும். நிறைய பேர் என்ன புகழ்ந்தனே இருப்பாங்க. சூப்பர் இவன் அப்படி இவன் அப்படி. திடீர்னு பார்த்தா எடுத்து போட்டு பொலிச்சுன்னு குத்தினாங்க. செம்ம அடி. அப்படியே இங்கே லெஃப்ட்டில் வாங்குறேன், ரைட்டில் வாங்குறேன். என்ன நம்மளை திட்டுறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப வலிச்சது. ஏன்னா நான் எல்லா புகழையும் எடுத்துக்கிட்டேன். ம். எல்லாரும் என்ன புகழறாங்க. ஆர்ஜே பாலாஜி அவன் இப்படி, அவன் பாரு அவன் ஹெல்ப் பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான், அப்படி ஆமா, பண்ணுறான். ஆமா. எல்லாமே எனக்கு அப்பா என்ன நம்ம தான்ப்பா உலகத்திலேயே அப்படின்னு நினச்சேன். இல்ல. ம். அப்புறம் செவிலே வச்சு பொலிச்சுன்னு வச்சோன்னே எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம புகழெல்லாம் இவ்வளோ க்ளோஸாக போய் பார்க்குறோம். அப்போ நம்மளை அது சந்தோஷம் கொடுக்குதுன்னா மாதிரி இதுவும் ஹர்ட் பண்ணுது. அப்போ இதுக்கு பக்கத்துலேயே போத்த தூரமாக இருக்கலாம் அப்படின்னு இதை நான் வந்து 2018லேயே ஐ ஸ்டாப் ரெஸ்பாண்டிங் ஆர் சேயிங் திங்ஸ் ஆன்லைன், ட்ரைங் டு வின் பீப்புள். அண்ட் ஈவன் இன் காமெண்ட்ரி ஐ நோ பீப்புள். ஸோ நான் சொன்ன பத்ரி அவங்க அப்பாக்கே என்னோட கமெண்ட்ரி சுத்தமாக பிடிக்காது. ஓகே. ஏன்னா அவர் பியூரிஸ்ட். அவர் கிரிக்கெட்டை வந்து செம்ம வெறியாக பார்க்குறவர். சின்ன வயசுலேருந்து அவர் கிரிக்கெட்னா ஜென்டில்மேன்ஸ் கேம். ஆமா. பட் ஃபார் மீ ஐ டோன்ட் திங்க் ஐ எம் டாக்கிங் டு தெம். ம். நீ அப்போ நானும் காசு கட்டி தாண்டா பார்க்குறேன் அப்படின்னா ஐம் சாரி, ஐ கேன் ஒன்லி சே தட். பிகாஸ் ஏன்னா என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜாலியாக எல்லாருக்கும் ஒரு பாட்டி 75 வயசு பாட்டி. நான் இப்போ இன்னைக்கு காலையில் அவங்க யாருன்னா என் தெருவில் வந்து அந்த குப்பை எடுக்கிறவங்க. நான் இன்னைக்கு யாரையோ வெளில அனுப்புறதுக்காக போகும்போது நான் கேட்டேன் பாட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவங்க கேட்டாங்க நேற்று ஆர்சிபி மேட்ச் வரலையான்றாங்க. பாருங்க. ம். இதை நான் சும்மா ஒரு கதை ரேண்டமாக இவன் வரும்போது ஒரு கதையை ப்ரிப்பேர் இல்லை இது நடந்தது இன்னைக்கு. அவங்க கிரிக்கெட் பார்க்குறாங்க அப்படின்றதே எனக்கு ஷாக்கு. இப்போ இல்லை, முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு பழகிடுச்சுது. நேற்று ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாட்டி நான் இந்த அடுத்த 23ஆம் தேதி வருவேன் பாட்டி, ஓட்டு போட்டு அங்கே போயிடுவேன் அப்படின்னு. ஸோ எனக்கு அவங்க கிட்ட தான் நான் பேசுகிறேன். நான் இது 20 வருஷம் பேசுவேன், இன்னும் 30 வருஷம் பேசுவேன். காட் வில்லிங் எனக்கு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா திஸ் இஸ் வாட் ஐ டோல் தெம் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. நான் இந்த வேலையை ரொம்ப வருஷம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐ வில் கீப் டூயிங் இட் அண்ட் ஐ எம் நாட் ட்ரைங் டு வின் எனிபடி. when you saidல முதல்ல பயங்கரமான ஒரு பாராட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா தர்மடி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஐ ஆல்வேஸ் திங்க் அது அது ஒரு காமன் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு க்ரோ அவங்க வந்து இதுதான் டெம்ப்ளேட்னே நான் நினைக்கிறேன். எடுத்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு அன்பு ஒன்று கிடைக்கும். அது எந்த ஃபீல்டில் வேணா இருக்கட்டும். அது கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே போய் உங்களை ஒரு இடத்துல வச்சிரும். வச்ச உடனே ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்போ ரைட்டோ செம்ம அடி வாங்குவீங்க. அதை தாண்டி நீங்க நிற்கும் போது தான் ஐ திங்க் யூ பிகம் அ மோர் பெர்மனன்ட் பிராண்ட்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் லவ் எனக்கு தெரிஞ்சு இட் கோஸ் டு சோ மெனி டைப்ஸ் ஆஃப் பீப்புள். பட் ஐ திங்க் யூஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் தட் இஸ் 10 years dated நினைக்கிறேன் சுதர். ரியலி இன்னைக்கு ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி வேவ் தட் லாஸ்ட் பியாண்ட் 2 days or 3 days. எவ்ரி வேவ் இஸ் வெரி ஷார்ட் லிவ்ட். இன்னைக்கு நாளில் லாஸ்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் லாஸ்ட் இந்த அட்லீஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் யூ சி bunch of celebrity stars from smaller pockets of Tamil Nadu or smaller pockets of India. இன்னைக்கு யூ டோன்ட் ஹாவ் டு பி அ சினிமா ஆக்டர் டு பி அ ஸ்டார். ஆமாம். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணுறதை வச்சு யூ பிகம் ஸோ நான் அன்றைக்கி ஒரு பையனை வந்து படம் ப்ரொமோஷனுக்கு யார் கூட பண்ணலான்னும் போது அந்த பையன் பேர் எனக்கு மறந்துடுச்சு. வெறும் அவனோட தோட்டத்தில் போயிட்டு டெய்லி மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுவான் அவன். ஓகே. அந்த பையனோட சேனல் காமிச்சாங்க, 1.3 million இருக்காங்க. மத்தியானம் அவன் தோட்டத்தில் போயிட்டு அவன் லஞ்ச் சாப்பிட்றத அவன் டாக்குமெண்ட் பண்ணி போடுவான். சூப்பராக இருந்தது அவன் வீடியோஸ்லாம். எனக்கு டக்குன்னு பேர் வில்லேஜ் ஏதோ அந்த பையன் வரல. இப்போ இந்த பையன் வந்து ஒரு பெரிய ஸ்டார். அவன் கூட தோட்டத்துக்கு எக்கச்சக்க பேர் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு அதை அவன் சாப்பிட்றதுக்கு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இப்போ பார்த்துருக்கீங்களா? இல்லை, நானும் பார்த்ததில்லை. அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். புரியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் பிரியன் இப்போ இந்த ஐபிஎல் போது அவரோட கண்டென்ட் அந்த லுங்கி பாய்ஸ் இவங்க வந்து பயங்கர வைரல் ஆகிறாங்க. எல்லாருமே நான்லாம் பார்த்து செமையாக சிரிச்சு ஐ ஹேப்பன் டு ஸ்பீக் டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு ஷார்ட் பஸ்ட். நான் இவங்களை ராஜ்பிரியன் அவங்கள்ட்ட சொல்ல, ஜென்ரலாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கிற இந்த வேவ் நீங்கள் சொல்கிறது தூக்கி வைக்கும். பூஜான்னு ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க சினிமா பேசுவாங்க. அவங்க வந்துட்டு நார்த் இந்தியால இருந்து ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருந்து, அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பயங்கரமா அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்காது. ஏன்னா பரவலான ஒரு பயஸ் ஒன்று இருக்குல்ல, இப்படி இருக்கிறவங்க தான் பேசுவாங்க, இப்படி இருக்கிறவங்க தான் சினிமாவை பத்தி ஆழமா பேசுவாங்கன்னு. அவங்க வேர்ல்ட் சினிமாலாம் பத்தி வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ரைஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாராட்டு வந்துட்டே இருந்துச்சு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மறுபடியும் அதான் இப்போ நம்ம பேசின திடீர்னு பார்த்தான்னா அப்போ அவங்கள யாரும் செட்டப் பண்ணி தான் இதை பேச வைக்கிறாங்க, இல்லைன்னா இப்படி நடக்காது அப்படி இப்படின்னு ஒருத்தங்க சொல்லி அதான் இந்த திடீர்ன்றது வந்து
டெய்லியே நடக்கும்ன்றேன் நான். ம் தீபிகா படுகோன் ஜேஎன்யூ போனால் அன்றைக்கி வந்து அவங்கள தான் உலகத்திலேயே இந்தியாவிலேயே தைரியமான பெண் அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட சாலிடாரிட்டி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டின உலகம் அடுத்த நாளைக்கு ஷி அனௌன்ஸ்ட ஆசிட் விக்டிம் மாதிரி அவங்க நடித்த ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு ரேண்டம் கான்டெஸ்ட் ம் ஷி வாஸ் பேஷ்ட் ஃபார் இட். ம் ஸோ உங்களோட ரைஸ் ஃபால்லாம் இன்னைக்கு ஒரு பூம் கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை அடிப்போம், அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு பூம் கிடைக்கும். இந்த இன்டர்வியூவில் ஒரு ஸ்னிப்பெட் நான் செமையாக பேசியிருப்பேன், ம் இன்னொரு இதில் நான் செமையாக பேசாமல் இருந்திருப்பேன், இல்லை ப்ராப்ளி நான் பேசினதில் ஏதாவது கொஞ்சோண்டு எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ ஒரே இன்டர்வியூக்கு ஐ கேன் பி பேஷ்ட் அண்ட் ஐ கேன் பி ப்ரைஸ். ஸோ எனக்கு ஐ டோன்ட் சி ஐ எம் அவுட் ஆஃப் திஸ், யா ஐ எம் ஸ்டேயிங் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஐ யூஸ் சோஷியல் மீடியா கம்ப்ளீட்லி டு ப்ரொமோட் மை ஃபில்ம், டு ப்ரொமோட் மை ஒர்க். நான் அதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும்னு பார்க்குறேன். நீங்க எந்த விதத்துலயுமே இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி பண்ணுவது ஒரு ஃபில்ம் மேக்கராக இருப்பதை விட குறைவாக நீங்க பார்க்கல. நான் எதையுமே குறைவாக பார்க்கல. And you know why I'm asking you this, right? ஏன்னா instantly there may be the perception that அவர் இன்னமும் ஐ திங்க் டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க, இன்னும் கிரிக்கெட்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர். இந்த ஏன்னா ஃபில்ம் மேக்கர் அப்படின்ற ஒரு ஆஸ்தான இடத்துக்குள்ள நீங்கள் இருக்கணும்னா அந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் ஒரு மாதிரி கவனிப்போட இருக்கணும். அந்த இடத்த மட்டும்தான் நான் ரொம்ப கவனிப்போடு இருந்தேன். நான் படம் 2.5 வருஷம் பண்ணும்போது நான் எங்கேயுமே போகல, எதுவுமே பண்ணல. ஐ வாஸ் ஒன்லி டூயிங் டிரெக்ஷன். ஐ வாஸ் ரைட்டிங் த ஃபில்ம், தென் ஐ வாஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஷூட்டிங் த ஃபில்ம் அண்ட் சம் டிலேஸ் ஹேப்பன் அண்ட் தென் போஸ்ட் ப்ரொடக்ஷனு. இது எல்லாம் முடிச்சுட்டு படம் செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டீமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஜோனில் இருக்கும்போது ஐ வாண்டட் டு ப்ரொமோட் த ஃபில்ம் அண்ட் ஐ வென்ட் பேக் டு மை ஃபேவரட் மீடியம் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் ஐபிஎல் அண்ட் தென் ஸ்டார்டட் ப்ரொமோட்டிங் இட். ஸோ நீங்கள் ஒரு விதத்தில் அந்த வேலைக்கு நீங்கள் திரும்ப போனதே இது ஒரு ப்ரமோஷனல் வேலையாகத்தான் பார்க்குறீங்களா? ஒரு ஒன்று நடந்தது, அந்த டைமில் தான் வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சது. இன்னொன்று அந்த டைமில் தான் ஐ ஃபினிஷ்ட் ஆல் மை ஒர்க் அண்ட் ஐ வாண்டட் டு கெட் ஃபுல்லி இன்வால்வ் வித் ஐபிஎல் அண்ட் வேர்ல்ட் கப் பிகாஸ் ஐ மிஸ்ட் இட். அதுவும் என் வேலை. அண்ட் இன்னொன்று டு ஆன்சர் யூ another question, இப்போது இந்த டேரக்டர் போய் பாருங்க, அவர் டைரக்ஷன் ஒண்டி தான் பண்ணுவார், அந்த டேரக்டர் பாருங்க அவர் பெரிய டேரக்டர்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது, சின்ன டேரக்டர்னா இப்படி, இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஆர்ஜேவா இருக்கும்போது என் வேலை தான் உலகத்துலேயே பெஸ்ட் வேலைன்னு தான் நான் பண்ணுவேன். நம்ம ஆர்ஜே இப்போ நீங்கள் வந்து ஆர்ஜேவா இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்டர் என் இன்டர்வியூக்கு வந்தாருன்னா, ஐயோ அவர் வந்திருக்காரா, நான் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்றது என்னோட ஆட்டிடியூடாக இருக்குது. அது என் திமிரு கிடையாது. ஆனால் எனக்கு என் வேலை சூப்பர். நான் ஆர்ஜே, நான் நான் சினிமா விமர்சனம் பண்ணுவேன் முன்னாடி. அந்த டைமில் நான் சினிமாவில் யார்கிட்டையுமே பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க மாட்டேன். சினிமாவில் இருக்க யாராவது நல்லா பேசினாலும் அது எப்படி இருக்கேன், ஏன்னா நாளைக்கு அவரோட படம் வந்துருச்சுன்னா என்னால் நேர்மையாக பேச முடியாது. ஐ ஹாவ் டு பி நைஸ் டு தெம். ஸோ எனக்கு என் வேலை ரொம்ப பெருமை. அது ஆர்ஜேவாக இருக்கலாம். நான் இப்போது கிரிக்கெட் காமெண்ட்ரி பண்ணும்போது நான் சொல்கிறேன் 2.5 கோடி பேர் ஒரு மேட்சை பார்க்குறாங்க. இருக்கிறதுலே பெரிய டேரக்டர் எடுக்கிற படத்தை எப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா நான் இந்த வேலையை தான் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். ஸோ see there is no rating between any job. If I'm doing an RJ job, I think commentary, I think அந்த நேரத்தில் I'm so happy. I went and did a reality show with Vijay TV long back, உங்களில் யார் பிரபுதேவான். I didn't like it. I felt I was so bad at it. எனக்கு எங்கே கேமரா பார்க்கணும். இப்போ மாகாப் ஆனந்தோ இல்லை கோபிநாத்தோ இவங்கெல்லாம், டிடி ரம்யா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, செமையாக பண்ணுறாங்க. எனக்கு வரவே இல்லை. லைட் எங்கே வாங்கணும், எங்கே நிற்கணும், எனக்கு ஜோக் அடிக்க தெரியும் அப்படின்றதுனால நான் அங்கே போனேன். நான் அப்போ வந்து கிராஸ் டாக்லாம் வைரல் ஆச்சுனால அவங்களும் என்னை கூப்பிட்டாங்க. பட் ஐ நெவர் டிட் அ டிவி ஷோ ஆஃப்டர் தட் பிகாஸ் ஐ தாட் ஐ டோன்ட் ஃபிட் தேர். எனக்கு ஃபிட் ஆகி நான் பண்ணுற, இப்போ நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் கிரவுண்டில், அந்த ரோர் ஈவெண்ட். நான் செம்மையாக என்ஜாய் பண்ணி பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. 1 hour நான் பண்ணேன், பிளேயர்ஸோட ஒரு கேம் விளையாடணும். அண்ட் எனக்கு ஐயோ நம்ம டேரக்டர் நம்ம படம் நான் செம்மையாக ஹாப்பியாக இருந்தேன், நான் செம்மையாக பண்ணேன் அப்படின்னு தான் எல்லாருமே எனக்கு சொன்னாங்க. எனக்கு அப்படி தான் இருந்தது. ஆனால் நான் அந்த வேலையை சின்னதாக நினச்சேன்னா ப்ராப்ளி ஐ வுடன்ட் ஹவ் டன். இப்போ இந்த மோஸ்ட்லி எனிபடி ஹூ டர்ன்ஸ் ஃபில்ம் மேக்கரில் எதுக்கு நீங்கள் ஃபில்ம் மேக்கராக மாறுனீங்க அப்படின்னா, நான் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் ஒரு ஃபில்ம் மேக்கர் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை என்னவாக இருந்திருக்கு, அவர் எவ்வளோ சீரியஸான ஒரு ஆளாக பார்க்கப்படுறாரு அப்படின்றது நம்மளை அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு ஆசையில் இருந்தால் நான் அப்படி ஆனேன் அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஓகே நீங்க ஓன் சொல்ல பார்த்தா எனக்கு இன்னும் அப்படிலாம் இவ்வளவு வருஷத்துல நடந்த மாதிரி தெரியல. இல்லை, எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் புதுசாக இருக்கு. ஓ யா அண்ட் அது ஆன பிறகு இல்லை, நீங்க ஏதோ ஒரு விதமான ஒரு த்ரோன்ல உட்காந்து இருக்கிற ஒரு ஃபீலிங்கோட நவ் ஐ எம் ஃபில்ம் மேக்கர்னும் போது அது ஒரு சீரியஸ்னஸாக மாறி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அட்லீஸ்ட் அப்படி நான் சொல்கிறேன், உங்களை சொல்ல என்ன பேசணும், எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்ம இந்த சமூகத்தால் எப்படி பார்க்கப்படுறோம் ஒரு இடத்துல. I can't play the fool, I can't be silly with people because I'm now a filmmaker who's making a film with a star அப்படி அப்படின்ட்டு. ஸோ இந்த ஐ மீன் இதுவே உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா அது எந்த விதத்துலையும் உங்களை பாதிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஒரு விஷயம் வந்து நான் ஒரு வேலை செம்மையாக பண்ணுவேன். என்னோட இன்விடேஷன் ஆர் ப்ராப்ளி என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் பண்ணுற வேலை தான்.
ஆமா. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் வந்து என்னை வச்சு படம் பண்ணுங்க, இல்லை நான் இந்த படம் பண்ணட்டா உங்களுக்கு அப்படி கேட்டதே இல்லை. அப்படி என்ன நான் காவியத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா, நான் காவியம்லாம் எடுத்துடல. நான் ரொம்ப சின்சியராக வேலை பண்ணேன். மூக்குத்தி அம்மன் பிடிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்கேஜி பிடிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் சில நேரத்தில் நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் எடுத்த வேலையில். நான் நடித்த சில படங்கள் ஒழுங்காக போகாமல் இருந்ததுக்கு. பட் ஐ ஆல்வேஸ் கிவன் 100% டு தட் ஜாப். பட் ஐ ரீடைன் மை கோர். மை கோர் இஸ் டு டூ தட் ஜாப் 100% அட் தட் கிவன் டைம். அதுக்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை செல்ஃப் சீரியஸ்லி. ஐ கெட் இட். நான் டைரக்டர் ஆகிட்டேன், நான் சூர்யா சாரோட இப்போ இந்த படம் பண்ணியிருக்கேன், நான் அதனால் வந்து எப்படி தெரியுமா இருப்பேன். சுதீர், நான் உங்ககிட்ட இப்போ என்கிட்ட சொன்னாங்க, இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது கேட்கணுமா கேட்கக்கூடாதான்னு சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்தது. நான் வரதே பேசுகிறதுக்கு, அந்த பேசுகிறதுல நான் எதுக்கு ஃபில்டர் பண்ணோம்? ஏன்னா எனக்கு பேசுகிற கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்குறது கரெக்டாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் மை செல்ஃப் டு பி டேக்கன் டூ சீரியஸ்லி பை நானே என்னை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த பாம்பேக்கு போய் நான் கமெண்ட்ரி பண்ண சொல்லுவேன். அது என்னன்னா, நான் தனியாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். ஆமாம், நீங்கள் கமெண்ட்ரியில் என்ன வேணால் சொல்லுவீங்க. இல்லை, நான் சொல்ல ஊருக்கு போகும்போது நான் தனியாக, எங்கள் டேரக்டர்னா உங்கள் கூட ஆக்டரோ டேரக்டரோ 10 பேர் இருப்பாங்க. மேக்கப் மேன், ஹேர் ஸ்டைலிஸ்ட், இது காஸ்டியூமர், 2 பவுன்சர், இவ்வளோ பேர் இருப்பாங்க. இவ்வளோ பேர் இருந்தால் தான் நீங்கள் நடிகர், பெரிய நடிகர் எல்லாமே. ஸோ நான் கார்லேருந்து இறங்கின உடனே ஒரு 10 பேர் சூழ்ந்து உங்ககிட்ட கரெக்ட் பிஆர்ஓ இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அசிஸ்டண்ட்டு எல்லாரும். ஸோ இப்போது பாம்பே வந்து கிவ்ஸ் மீ தட் ஃப்ரீடம் ஆஃப் பீயிங். நான் யாரோ நான் தான். அது பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து, என்னோட ட்ரெஸ்ஸை நான் லாண்ட்ரிக்கு போடுறதுலேருந்து, நான் வந்து சமைக்கிறது. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு செமையாக இருக்கும். நான் அப்படி தான் ஃபீலிங் நல்லா இருக்கு. நான் அந்த ஃபீலிங் கேட்குறேன். எது பாலாஜி சார் வரார், பாலாஜி சார் வரார். சி, நான் இது நல்லா இருக்காதுன்னே சொல்ல முடியாது. சி, எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் சொல்றேன், when I'm a director on spot, when I get this attention, I love it. If I don't love it, if I நான் அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். கபில் தேவ் கூட கபில் பாஜின்னு நாங்கள் கூப்பிடுவோம். எங்கள் கூட ஒரு 10 வருஷம் 7-8 வருஷம் கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. காரில் போகும்போது நைட்டு 1:30 மணிக்கு நாங்கள் இறங்குறோம் ஹோட்டலில். ஒரு 100-150 பேர் வெயிட் பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்க. அவர் கூட எல்லாம் கபில் பாஜின்றாங்க. அவரும் ஃபோட்டோ எடுக்கிறார். 40 மினிட்ஸ் கிட்ட எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஏன்னா மரியாதைக்காக இப்படி நின்றுருக்கிறேன். போயிருக்கலாமே ரூமுக்கு அப்படிலாம் தோணுச்சு. சார் என்ன சார் இவ்வளோ வயசாகுது, இந்த டைம் ஆகுது, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா? அவர் சொன்னார், இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 83க்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை எவனுமே இங்கிலாண்டில் கண்டுக்க மாட்டேன்றான்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, உன் டைம் வரும்டா தம்பி அப்படின்னாங்க. ஒரே மாதத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதுலேருந்து இப்போ வரைக்கும் என் டைம் முடியவே இல்லை. இல்லாத போது எனக்கு அது இதுவாக இருந்தது. இப்போ எனக்கு அது வந்தோடனே நான் அதுக்கு எதுக்கு ஒதுங்கணும் அப்படின்னா, எனக்கு அது ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்தது. இட் ஹேப்பன் ஆல்மோஸ்ட் லைக் 9-10 இயர்ஸ் பிஃபோர். அப்போ வரைக்கும் நான் கேப்பு, மாஸ்க்கு இதெல்லாம் போட்டுன்னு இப்படியே போவேன். எனக்கு வந்து ஐ லவ் திஸ். ஓகே, நாளைக்கு நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களை யாரும் பார்த்து அவன் யார் அப்படின்னா, எனக்கு என்ன நம்மளை யாருமே ஹலோ நான் ஆர்ஜே பாலாஜி இங்கே இருக்கேன் பாருங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும். ஒரு ஆயா வந்து ஆர்சிபி மேட்சுக்கு ஏன் வரலன்னா, நான் எனக்கு இன்னும் ஆயா நான் டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி, என்ன போய் இப்போ இன்றைக்கி நான் டேரக்டர், நேற்றுக்கு தான் அப்படி என்னால் பார்க்க முடியல. I love the attention, I love people. When that attention is not there, I'm not unhappy. I love this, but at the same time, I'm able to retain my core of being myself. நார்மலாக இப்போ நேற்றுக்கு நைட்டு நாங்கள் போயிட்டு நான் என் ஒய்ஃபும் பைக்கில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சாதாரணமாக இது வந்து ரொம்ப பாரு இவன் வந்து இது பண்ணுறான், ஷோ ஆஃப் பண்ணுறான், இல்லை இதுதான் நான். எனக்கு மீதி எல்லாம் கிடச்சிருக்கு, அதுக்காக நான் ரொம்ப சிம்பிள். நான் கார்லாம் வாங்கிப்பேன், நான் செமையாக சம்பாதிப்பேன், செமையாக கார் வாங்கிப்பேன், செமையாக ஷூ போட்டுப்பேன், எனக்கு இதுவும் பிடிக்கும். ஐ வில் ரீடைன் மை கோர். ஐ டோன்ட் ஹேவ் டு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெஷர் எனக்கு இல்லை. ஆல் த வெரி பெஸ்ட் வித் கருப்பு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி போக போக இருக்கக்கூடிய பிழைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டும். பிழைகள் குறையட்டும், வாழ்க்கை நிறையட்டும். நேயர்களே, உங்களுக்கு என் இனிய தீபாவளி, ரம்ஜான், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். May 14th இந்த படத்தை நீங்களும் பாருங்க. ஆல் தி ரிவ்யூவர்ஸ் நீங்களும் பாருங்க. நானே ரிவ்யூவர் தானே, படம் தானே ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்து விமர்சனம் பண்ணி தான். அதனால எனக்கு ரிவ்யூ பண்றதுல உங்களை அந்த கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்க படம் எடுத்துட்டு பேசுங்க அப்படிதானே? எடுத்துட்டேன்டா. அதனால நீங்க பேசுங்கள், நீங்கள் அடியுங்கள், நீங்கள் திட்டுங்கள், நீங்கள் பாராட்டுங்கள், எல்லாத்தையும் நான் வாங்கிப்பேன். ஓகே, அவ்வளோதான், நிறைய பேசிட்டேன், போதும் அங்கிள். 200 pages gone. ஓகே, பாய்.